அடுத்ததாக இரண்டாவது வார்த்தை சகோதரி மாதா அவர்கள் வந்து நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். இரண்டாம் வார்த்தைக்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இன்றைய தினத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இரண்டாம் வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. என்னை மறுத்து நீர் வெளிப்படும் தகப்பனே. ராஜா, என்ற வார்த்தை பேசும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அதுபடியும் செய்யும் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ரட்சிப்பு என்று தலைப்பு. ரட்சிப்பின் என்றால் என்ன? லூக்கா 23:43. இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு யாரை பார்த்து நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார்? லூக்கா 23:32. குற்றவாளியாகிய வேறு 2 பேரும் அவர்களோட கூட கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் குற்றவாளியாக இருப்பதனாலவே அவர்களை கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போனார்கள். இயேசு கொலை செய்தாரா? இல்ல. தவறுகள் செய்தாரா? இல்ல. அவரு நம்மளை ரட்சிப்பதற்காகவே அவர் நம்மளுக்காக உயிரை விட்டார், சிலுவையில அறிந்தார். அவரு நம்மளுக்காக ஏன் அவர் சிலுவையில அறியணும்? அவருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஒண்ணுமே செஞ்சதில்லை. ஏன்னா அவரு உலக ரட்சகராய் இருக்கிறதுனால நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். லூக்கா 23:40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அதற்காக இயேசு சொன்ன வார்த்தை தான் இது. 23:43. இயேசு அவர்களை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், மீறுதல் செஞ்சிருக்கோம், எவ்வளவோ காரியங்கள் செஞ்சிருக்கோம். நம்மளுக்குள்ள உண்மையான ரட்சிப்பு இருக்கா? நம்ம கிறிஸ்துவுக்காகவும் இருக்கோம், ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்கள் தேவனுக்காக நிறைய காரியங்கள் செய்கிறோம். இன்றைய தினத்துல நம்ம ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருக்கோம், ஆனா அப்பவும் தவறுகள் செஞ்சுதான் இருக்கிறோம். முழுமையான ரட்சிப்பு நமக்குள்ள இல்லை. எதனால இல்லை? நம்ம முழுமையாக ரட்சிக்கப்படவில்லை. முழுமையாக ரட்சிக்கணும்னா நம்ம தேவனை நம்ம அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 62:1. தேவனை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன், அவரால் என் ரட்சிப்பு வரும். நம்ம எதனால ரட்சிக்கணும்? கர்த்தரை தேடி அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருந்து அவரிடத்தில் நாம் அமர்ந்திருந்தாதான் நமக்கு ரட்சிப்பு வரும். இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை. நம்ம பாவங்களும் செஞ்சுக்கணும், சர்ச்சுக்கு வந்துக்கணும் இருந்தா நமக்குள்ள முழுமையான ரட்சிப்பு இருக்குமா? இருக்காது. அதனால தேவனிடத்துல முழு மனதோடு முழுமையா நம்மை அர்ப்பணித்து அவருக்காக ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஏன் காத்திருக்கணும்? நமக்கு ரட்சிப்பு வர்றதுக்காக காத்திருக்க வேண்டும். நாம ஏனோ தானோன்னு சர்ச்சுக்கு வந்துட்டு, என்ன ரட்சிங்க ஏசப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க அப்படி சொன்னா ரட்சிப்பாரா? ரட்சிக்க மாட்டார். நம்ம பாவங்களை அறிக்கையிடணும், அவருக்காகவே உண்மையாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம நிறைய இடத்துல வெளியே போறோம், அங்க போயிட்டு ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு இவங்க இப்படி செஞ்சாங்க, ஆமா நிறைய தப்புங்க செஞ்சிருக்காங்க, நிறைய பரிகாசி பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை பேசும்போது நாமளும் கூட சேர்ந்து, நம்ம யாரு? சர்ச்சுக்கு போறவங்க, தேவனை அறிந்திருக்கிறவங்க. அப்படி அறிந்தும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த இடத்துல போயிட்டு ஏசப்பா பத்தியா பேசுறோம்? இல்ல. என்ன பேசுறோம்? தீமையும் பேசுறோம், தீங்கான வார்த்தைகளை பேசுறோம், அவதூற வார்த்தைகளை பேசுறோம். நமக்கு அந்த வார்த்தைகள் வேண்டாம். நம்ம உண்மையாக இயேசுவை நோக்கி அவருக்காக அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும். எதற்காக? ரட்சிப்புக்காக. இயேசுவே சிலுவையில சொல்லியிருக்காரே, என்னையன்றி
வேறு தேவரும் இல்லை என்று சொல்லியிருக்காரு. அதனால நாமளும் நம்ம மட்டும் ரட்சிப்புக்கு வராம வந்தது இல்லாம நிறைய பேர்களை நம்ம ரட்சிப்புக்கு வர வைக்க வேண்டும். ஏசாயா 43:11. நானே கர்த்தர், என்னை அறியாமல் ரட்சகர் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, அவர் இல்லாம நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் இப்போ நம்ம கையில ஒரு அடிபட்டிருக்குங்க, சும்மா ஒரு சொட்டு ரத்தம் தான் வந்திருக்கு. அதுக்கு நம்ம டிடி போடணும், கட்டு போடணும் அப்படி சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அப்ப போகும்போது டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு பெரிய அடியா இருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்குங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. நம்ம சரி, ஐயோ நம்மளுக்கு பெரிய அடியா பட்டிருக்கே, நம்ம ஆமா ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கோங்க, எடுப்போம். ஏன்னா நம்மளுக்கு வலி இருக்கு, அடிபட்டதுக்காக வலி இருந்திருக்கு. இயேசு இன்ற தினத்துல அவரு ஆணியினால அரைக்கப்பட்ட போது அவரு எத்தனை காயங்கள் இருக்குது தெரியுமா? 5480 காயங்கள் பட்டும் அத்தனை ரத்தத்தையும் சிந்தி அவர் நம்மளுக்காக ரட்சிப்புக்காக அவர் சிலுவையிலே அறிஞ்சார். ஏன்னா யாருக்காக இதெல்லாம்? அவருக்காகவா? இல்ல, நமக்காக. நம்ம பாவம் செய்ததுனால அவரை சிலுவையில அறிஞ்சாங்க. எதனால தெரியுமா? நம்ம ஒரு நாளும் செய்கிற பாவம், இது சின்ன பாவம் தான், யாருக்கும் தெரியாது சரி விட்டுடலாம், இந்த பாவத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், ஆமா இந்த பாவம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா நம்ம மறந்துடலாங்க அந்த பாவத்தை. ஆனா ஏசப்பாவுக்கும் மேல ஒரு பிதா இருக்காரு. அவர் எப்பயுமே நம்ம செய்கிற பாவங்களையும் பாக்குறாரு, நம்ம செய்கிற நல்லதையும் பாக்குறாரு. ஒரு நாளும் நம்ம செய்கிற பாவங்களை அவர் அறிந்திருக்கிறார். அதனால ஏசப்பாவை இந்த பூலோகத்தில் அனுப்பி நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சிலுவையிலே அறிஞ்சார். ஆமாங்க, எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இயேசு நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். ஏங்க நம்ம பாவம் செஞ்சு அவரை சிலுவையில அறியணுமா? இப்போங்க நம்ம பேசுகிற நாவில் இருந்து இயேசுவை தவிர எல்லா வார்த்தையும் வருதுங்க, எல்லா வார்த்தையும் வருது. எதனால? நம்ம பார்க்கிற பார்வையினாலும் பாவம் இருக்கு, நம்ம பேசிக்கிற பேச்சினாலும் பாவங்கள் இருக்கு. அந்த பாவங்க நமக்கு இனிமே வேணாங்க. ஆமா, அவரை நம்மை முழுவதுமாக ரட்சித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை கனப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, அவரு 17 மணி நேரமும் தண்ணீர் இல்லாம அவதிப்பட்டிருக்காருங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு நம்ம தண்ணி குடிக்கிறோம். அவர் 17 மணி நேரமும் தண்ணீர் இல்லாத ரொம்ப அவதிப்பட்டிருக்காரு. அப்போ அவர் குடிக்கிறதுக்காக தண்ணீர் எதை கொடுத்தாங்க? தண்ணீர் கொடுக்கவில்லை, கசப்பான தண்ணீரை கொடுத்தாங்க. காடியினாலே அவருக்கு தண்ணீர் கொடுத்தாங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க, நம்ம மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள், ரட்சிப்புக்குள் முழு மனதோடு நம்ம ரட்சிப்புக்கு வர வேண்டும். முற்றிலும் நம்மை அவரிடத்திலே அர்ப்பணித்து நம்ம முழு ரட்சிப்புக்குள் வர வேண்டுங்க. ஆமாங்க, நம்ம இன்றைய தினத்திலே அனைவரும் கண்களை மூடி இன்றைய தினத்திலே கர்த்தரை சிலுவையில அறிஞ்ச சிலுவை தியானத்தை நாம் தியானிப்போங்க. ஆமாங்க, ஏசப்பா எங்களுக்காக நீர் சிலுவையில இருந்தீர், அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களுக்காக நீங்க ரட்சிப்புக்கு தகப்பனே, எங்களை ரட்சித்தீரே தகப்பனே ராஜா, அதற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த தினத்திலே தகப்பனே, நீர் என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எனக்காகவே சிலுவையில் அறிந்தீரே தகப்பனே, அதற்காகவும் நன்றி தகப்பனே. முற்றிலும் உம்மிடத்திலே என்னை ஒப்புவிக்கிறேன் தகப்பனே. ஆம் தகப்பனே, முற்றிலும் முழுவதுமாக உமது ரட்சிப்புக்குள் வர எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னியும் தகப்பனே. அப்பா மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்.
உம்மிடத்திலே ஒப்பிக்கிறேன், தாழ்த்துகிறேன், பெருமைப்படுத்துகிறேன். இந்த கொடுத்த வசனத்துக்காகவும் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.